அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய அருட்கொடையின் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதய தின விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பாக்கியம் அளித்திருப்பதே மிகப்பெரிய அல்லாஹுவின் அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து நினைத்து புகழ்வது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழை சேர்ப்பதல்ல, நம்மின் அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக அது ஒரு காரணமாக மாறி போகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எல்லா செயல்களிலேயும் முழுமை பெற்றவர்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா செயல்களிலேயும் காமிலானவர்கள், எல்லா செயல்களிலேயும் ஜாமிலானவர்கள். ஜமாலியத்தும் கமாலியத்தும் நிறைந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் என்ன அறிமுகப்படுத்த முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் பிறந்த எந்த நபிமார்களும் அது போன்று இல்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து காமிலாக பிறந்தார்கள், ஜமாலாக பிறந்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளிலேயே மிக அழகாக செய்தவர்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையின் கடமையை நிறைவேற்றுவதற்கு மிக அற்புதமானவர்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழில் வளங்களை எப்படி நடத்த வேண்டும், தொழிலாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், கூலியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற துறைகளையும் பெருமானார் அறைந்து அவர்கள் அலசி எல்லா இடங்களிலும் சென்று வந்தவர்கள். கண்ணியமானவர்களே, தன் நாட்டிற்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமைகளை தெளிவாக செய்தவர்கள். தன் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தவர்கள். ஊர் மக்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகளை உடைமைகளாக செய்தவர்கள். தன் முஸ்லிம் மக்களுக்காக வேண்டி பிரத்யேகமாக செய்த கடமைகளை பூர்த்தியாக செய்தவர்கள். சகோதர சமயத்தவர்களுக்கு வேண்டியாக வேண்டி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலேயும் முத்திரை நபி முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக நடந்தார்கள். சகோதர சமயத்தவர்கள் மட்டுமல்ல, கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எந்த துறைகளை எடுத்து பார்த்தாலும் எல்லா துறைகளிலேயும் பெருமானார் கமாலியத்தாக இருந்தார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தாருக்கு அருள் என்பதாக சொல்லுகிறான். வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லுவான். அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது வசதியான குடும்பத்தில் பிறக்கவில்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய கோடீஸ்வரர் அல்ல, பெரிய லட்சாதிபதி அல்ல. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது அனாதையாக பிறந்தார்கள், யத்தீமாக பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னைய தந்தையை இழந்தவர்கள், பிறந்ததற்கு பின்னால் தாயை இழந்தவர்கள், அதற்கு பின்னால் பாட்டனையும் பூட்டனையும் இறந்தவர்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளையும் தாண்டி அவர்கள் உலகம் முழுக்க பேசப்படக்கூடியவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்திலே ஒவ்வொரு மனிதனையும் எடுத்து பார்த்தால் ஒரு துறையிலே அவன் முன்னேற்றத்தில் இருப்பான், தொழில் துறையிலே முன்னேற்றத்தில் இருப்பான், கட்டடத் துறையிலே முன்னேற்றத்தில் இருப்பான், அதே போன்று பேச்சு துறையிலே முன்னேற்றத்தில் இருப்பான், வியாபார துறைகளிலே முன்னேற்றத்தில் இருப்பான். எல்லா துறைகளிலேயும் சாதனை படைத்த சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறுகளை நாம் புரட்டுவதற்காக வேண்டித்தான் இங்கே அமர்ந்திருக்கிறோம். உதய தின விழா, பெருமானாரின் உதயத்திலிருந்து அவர்களின் உன்னதமான வாழ்க்கை நடைமுறைகளை தெரிந்து கொள்வதற்குத்தான் இங்கே வந்திருக்கிறோம். சாதனைகளை சாதித்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீரராக வேண்டுமா, பெருமானாரை பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்களை போன்ற வீரர் சாதனை எதுவும் இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் பெருமானாருடைய வாழ்க்கை நடைமுறைகள் நமக்கு பாடங்களாக அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு தாயிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் எப்படி, தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, நாட்டுக்கு என்ன கடமைகள் செய்ய வேண்டும், யுத்த களங்களிலே எப்படி இருக்க வேண்டும், யுத்தம் நடக்க வேண்டும் ஆனால் ரத்தம் வரக்கூடாது, செய்து காட்டினார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
பெருமானார் யுத்தம் மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது தந்தை இழந்தவர்கள், பிறந்ததற்கு பின்னால் ஊரையே இழந்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிலே பிறந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரத்தில் தான் வாழ்ந்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லடிகளையும் உள்ளடிகளையும் பட்டுவிட்டு திரும்பவும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்தில் இருந்து மக்காவிற்கு வந்தவர்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வயதிலே பெருமானார் தாயிஃபில் இருந்து மக்காவிற்கு வந்தார்கள். 6 வயதிலே தன் தாயை இழந்து அனாதையானார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 8 வயதிலிருந்து 50 வயது வரை அபூ தாலிப் அவர்களின் வழிபாட்டையிலே நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் சிச்சாவின் வழியிலே அவர்கள் பாதுகாப்பிலே வாழ்ந்து வந்தார்கள். அம்மாவின் உரிமைகளை நிறைவேற்றுவதற்கு மிக உன்னதமான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு உதாரணமாக இருக்க முடியும். கபரிலே நின்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கு என்ன கடமை செய்ய வேண்டுமோ செய்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகப்பனாரை தேடி சென்றவர்களை ஜியாரத்து செய்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலையின் அடியிலே ஆடு மேய்த்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டை கூட அடிப்பதில்லை. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டை கூட அடிக்காத எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதிலே திருமணம் முடித்தார்கள். 40 வயது உண்டான ஒரு பெண்ணை, விதவை பெண்ணுக்கு மனம் கொடுத்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் இடத்திலே, தன் உள்ளத்திலே இடம் கொடுத்தார்கள். ஒரு விதவைக்கு மனம் முடித்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சமுதாயத்திற்கு வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டுமோ அனைத்தையுமே சாதித்தவர்கள் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள், ஆண் பிள்ளைகளையும் பெற்றெடுத்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் ரலியல்லாஹு அவர்களை பெற்றெடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அவர்களையும் பெற்றெடுத்தார்கள். உம்மே குல்சூம் ரலியல்லாஹு அவர்களை பெற்றெடுத்தார்கள். ருக்கையாவை பெற்றெடுத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பெற்றெடுத்தார்கள். பெண் பிள்ளைகளை பெற்றது மட்டுமல்ல, பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஆக்கத்தையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்கத்தையும் பெருமானார் உலகத்திற்கு கற்றுத் தந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் பிள்ளைகள் காசிம் என்று, தாகிர் என்று, இப்ராஹிம் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் பிள்ளைகளையும் பெற்றார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு பொறுப்பையும் உலகத்திற்கு வழிகாட்டி விட்டு சென்ற தலைவர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ லஹப் அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிச்சா அவர்களுக்காக வேண்டி அவர்கள் எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும் அவர்களின் கடமைகளை நிறைவேற்றினார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் தங்களின் மாமாவின் கடமைகளை நிறைவேற்றினார்கள். அவர்களின் சொந்தங்களின் கடமைகளை நிறைவேற்றினார்கள். அவர்கள் எதிரிகள் எவ்வளவு எதிர்த்தாலும் பெருமானார் எதிரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரிலே அவர்களை எல்லோருமே, எல்லா மதத்தவர்களும் சகோதர சமயத்தவர்களும் பெருமானாருக்கு என்ன பெயர் வைத்து அழைத்தார்கள் தெரியுமா? அல் அமீன், சாதிக் என்று சொன்னார்கள். உண்மையாளர், அவர் நம்பிக்கைக்குரியவர் என்றுதான் சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை பாட்டைகளை நாம் பார்க்கின்ற நேரத்திலே உன்னதமான நிகழ்வுகளை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு காட்டிச் சென்றவர்கள். 40 வயதிலே தலைவரானார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 வயதிலே நுபுத்துவம் பற்றி அவர்கள் பெற்றார்கள், தலைமையை அவர்கள் பெற்றார்கள். ஆனால் அவர்கள் தலைக்கணம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். கண்ணியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லா ஃபஹர என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தலைவராக இருந்தாலும் என்னிடத்தில் பெருமை இல்லை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் பெருமானார் தன்னுடைய இஸ்லாத்தை கொண்டு போய் செலுத்தினார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திற்காக வேண்டி உழைத்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமத்தினுடைய தாகம் என்னவென்று சொன்னால், பெருமானாருடைய தாகம் என்னவென்று சொன்னால், என்னுடைய உம்மத்துகளிலே ஒருவர் கூட நரகத்திற்கு போகிவிடக் கூடாது, எல்லோரும்
நாமும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற தாகத்திலே வாழ்ந்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தாகம் தீராத வரையில் அவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவரை பெருமானார் இந்த உம்மத்திற்காக வேண்டி தங்களுடைய தாகம் தீராமல் வாழ்ந்து வந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் தன்னுடைய உம்மத்துமார்கள் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பெரும் ஒளிகளை இந்த உலகத்திற்கு கொடுத்தார்கள். பெருமானார் உலகத்திலே வாழுகின்ற காலங்களிலே பெருமானார் 63 வருடங்கள் வாழ்ந்தார்கள். 1,24,000 ஒளி விளக்குகளை உருவாக்கிவிட்டு சென்று விட்டார்கள். அதிலேயும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கென்று பக்கத்திலே 10 ஒளி விளக்குகளை வைத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரத்துல் முபஷரா என்று சொல்லப்படக்கூடிய பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு உறுதுணையாக இருந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹ், உமர் ரலியல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹ், அலி ரலியல்லாஹ், சாத் ரலியல்லாஹ், சயீத் ரலியல்லாஹ், அப்துர் ரஹ்மான் இப்னு அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபு உபைதுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இது போன்ற நிறைய சஹாபாக்களை தன் பக்கத்திலே 10 ஒளி விளக்குகளாக உருவாக்கினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிலே பெருமானாரை கேட்டால் எதிலேயும் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். கட்டிடத்தை பற்றி கேட்க வேண்டுமா, முதலிலேயே கட்டிட தொழிலை கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிற்கு கட்டிடம் கட்டியவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜித் நபவியை கட்டியவர்கள், மஸ்ஜிதே கூபாவை கட்டினார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிலே இல்லை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற நேரத்திலே பணத்தை சேர்ப்பது அவசியம் இல்லை, குணங்களை நாம் சேர்ப்பது மிக அவசியம். ஆனால் உலகத்திலே யாரை உருவாக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே சொல்லி காட்டி சென்றார்கள். வயல்களை நாம் பெற்றுக்கொள்வது அவசியமில்லை, கட்டிடங்கள் அவசியமில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே உன்னத மனிதர்களை உருவாக்கினார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னத மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இமாமாக இருந்தார்கள், பள்ளிவாசலின் இமாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்கு தலைவர், நாட்டுக்கு தலைவர், எல்லா உலகத்திற்கும் தலைவர், நபிமார்களுக்கு தலைவர், எல்லா தலைமைகளையும் ஏற்றுக்கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரை பெருமானார் அவர்கள் உயிர் பிரியும் நேரங்கள் வரை 17 வக்துகளை தவிர எல்லா நேரங்களிலும் இமாமத்து செய்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை போன்று யாரும் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்வதற்காக வேண்டி உத்தம நபியின் உன்னத திருவிழா, உத்தம நபியின் உன்னத பிறப்பு விழா என்றெல்லாம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணமாகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக இருந்துதான் மரணமானார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகுவதற்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் ஒரு குதுபாவை ஓதினார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே 10 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். 10 ஆண்டுகளும் பெருமானார் மெம்பரிலே குதுபா ஓதி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகளும் அந்த மதீனாவிலே குதுபாவை ஓதிய பெருமானார் மரணமாகுவதற்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் புதன்கிழமை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி குதுபாவை நிகழ்த்தினார்கள். அந்த குதுபாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு பேசியது இந்த உலக மக்களுக்கு எல்லோருக்கும் மிக பயனளிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. அது மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்து கொண்டிருந்தது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி புதன்கிழமை பெருமானார் மெம்பர் படியிலே உட்கார்ந்து கொண்டு சஹாபாக்கள் கூடியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஆட்சியிலே, என்னுடைய பொறுப்பிலே, நான் தலைமை பொறுப்பிலே இருக்கின்ற நேரத்திலே உங்களுக்கு எல்லோருக்கும் ஏதோ ஒரு சங்கடத்தை நான் ஏற்படுத்தி இருக்கலாம், உங்களுக்காக வேண்டி நான் ஏதாவது கொடுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கலாம், உங்களிடத்தில் ஏதாவது நான் அபகரித்திருக்கலாம், உங்களுடைய மானங்களை நான் ஏதாவது எடுத்திருக்கலாம். என் மானம் தயாராக இருக்கிறது, எடுத்துக் கொள்ளுங்கள். என்னிடத்திலே வேண்டும் என்று கிடைக்க வேண்டும் என்பதை, கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள், இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி எழுந்தார்கள், நீங்கள் 3 திருகங்கள் எனக்கு தர வேண்டும் நாயகமே என்று சொன்னார்கள்.
அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களின் மகன் அபுல் ஃபதுல் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், அபுல் ஃபதுல் அவர்களை நீங்கள் அவர்களுக்கு 3 திருகங்களை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பிலே அவர்கள் எல்லா விஷயங்களையும் தாண்டி வெளியே வந்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமும் அப்படி இருக்க வேண்டும். நாமும் இந்த உலகத்திலே வாழுகின்ற நேரத்திலே பள்ளி பொறுப்பாளர்களாக இருந்தாலும், வீட்டு பொறுப்பாளிகளாக இருந்தாலும், நாட்டின் பொறுப்புதாரிகளாக இருந்தாலும், எந்த துறைகளில் பொறுப்புதாரிகள் இருந்தாலும் பெருமானாரை போன்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே பெருமானாரை வாசியுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை நீங்கள் புரட்டி பாருங்கள், சீரத்துன் நபியை சீர்தூக்கி பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள் நமக்கு பாடம் சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மனைவிமார்களிடத்திலே நடந்து கொண்ட நடைமுறைகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் பிள்ளைகளிடத்திலே நடந்து கொண்ட நடைமுறைகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எடுத்தாலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே அவர்கள் ஜமாலியத்தாகவும் கமாலியத்தாகவும் முடித்து கொடுத்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்சாரிகளிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றி சொன்னார்கள். அந்த கடைசி ஹுத்பாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்போது சொன்னார்கள், அன்சாரிகளுக்காக வேண்டி நன்றிகளை செலுத்தினார்கள். அந்த ஹுத்பா நன்றியுள்ள ஹுத்பா. அந்த ஹுத்பா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமிகு ஹுத்பாவாக நடத்தினார்கள். அதிலே தங்களுக்கு பெற வேண்டியதை பெற்றுக் கொண்டார்கள், தங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டார்கள் என்பதுதான் வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு முன்னால் அவர்கள் கடைசியாக தங்களுடைய மனைவிக்கு கபரில் இறங்குவதை கூட பெருமானால் மறக்கவில்லை. கதீஜா நாயகி இறந்ததற்கு பின்னால் கபர் குழியிலே இறங்கினார்கள். நான் நாட்டின் தலைவர் கபர் குழியில் இறங்க மாட்டேன், நான் பள்ளி தலைவன் கபர் குழியில் இறங்க மாட்டேன் என்று சொல்லவில்லை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சமூகத்திற்கு எல்லா துறைகளிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகுந்து விட்டு வெளியே வந்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 நபர்களுடைய கபர்களிலே இறங்கி கபரிலே ஜனாசாவை இறக்கி வைத்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்றே ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் சரியான துணைவர்களை தேர்வு செய்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்ப கௌரவங்கள், தன்னுடைய குடும்பத்திலே சீர்திருத்தங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே தன்னுடைய பெண் பிள்ளைகளை உருவாக்கினார்கள். உருவாக்குகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பெண் பிள்ளைகளையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லதொரு மாப்பிள்ளைமார்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கையா ரலியல்லாஹு அவர்களுக்கும் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அவர்களுக்கும் உதைபா என்று சொல்லப்படக்கூடிய மணமக்களை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். தப்பத் யதா என்ற ஆயத்து இறங்கிய உடனே அந்த 2 பேர்களும் தலாக்கு விட்டு விட்டார்கள். அந்த 2 பேர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குழந்தைகள், பெண் பிள்ளைகளை தலாக்கு விட்டவர்களை விவாகரத்து செய்து விட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அந்த பிள்ளைகளை அனாதைகளாக, அவர்கள் விதவைகளாக விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, மறுமணம் முடிப்பதற்காக வேண்டி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமாப்பிள்ளையை தேர்வு செய்தார்கள். உம்மு குல்சும் அதே போன்று ருக்கையா ரலியல்லாஹு அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். ருக்கையா ரலியல்லாஹு அவர்கள் குறைந்த காலங்கள் வாழ்ந்து இறந்ததற்கு பின்னால் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மீண்டும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள் என்று வரலாறுகள் நமக்கு சொல்லும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகாத எந்த ஒரு துறைகளும் இல்லை. பெருமானார் கட்டிடத் துறையிலும் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை நடைமுறைகள் அனைத்திலேயுமே பெருமானார் மிகச்சிறந்து விளங்கினார்கள். அவர்களை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் காலங்களும் நேரங்களும் நாட்களும் போதாது என்பதை சொல்லி, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை நடைமுறை நம்மிடத்தில் வர வேண்டும். அவர்களின் நடைமுறை வாழ்க்கைகளின்படி நாமும் வாழ வேண்டும். நம் பிள்ளைகளையும் நம் மனைவி மக்களையும் உருவாக்க வேண்டும்.
இந்த உலகத்திலே வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்க வேண்டும். நேராக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிரோடு இருக்கும் வரை, உயிர் போகுவதற்கு முன்னால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபரிலே ஜியாரத்து செய்து அவர்களின் மறுமையிலே ஷஃபாத்தை பெறக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று தவாஃபுகளையும் உம்ராக்களையும் ஹஜ்ஜுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவிலும் கனவிலும் கண்டுகளிக்க உலகத்திலே ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியமும் மறு உலகத்திலே ஷஃபாத்து பெறக்கூடிய பாக்கியமும் வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹ்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.